ஹாய்ப்பா. எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ரிவ்யூ. ஸோ நெறைய பேர் அதாவது சாட்டர்டே உங்களுக்கே தெரியும், மாடல் பேப்பர் RRB JE எக்ஸாமுக்கான ஃபஸ்ட்டு மாடல் பேப்பர் கொடுத்துருந்தேன். ஸோ 3200 பேர் நேத்து ஈவினிங்கோட டேட்டா பேஸ் வரைக்கும் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் மட்டும் எழுதியிருக்காங்க. ஸோ 3000 பேர்கிட்ட எழுதுனதில் நம்ம அவங்களோட மார்க்ஸ் எடுத்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் யார் என்ன கொஷின் அட்டன் பண்ணியிருக்காங்க, எது அட்டன் பண்ணலை, ஆவரேஜாக எல்லாருமே எது கரெக்டாக போட்டிருக்காங்க. ஸோ அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டேட்டா பேஸை வச்சு நான் செக் பண்ணி பார்த்ததில் எனக்கு ஒரு சில விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அதில் முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜாக 25 கொஷனுக்கு 14 மார்க் வாங்கியிருக்காங்க. மோஸ்ட்டாக எல்லா ஸ்டூடெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 14 ரேஞ்ச் அந்த மார்க் கிட்ட வாங்கியிருக்கீங்க. பட் 14ன்றது நல்ல ஸ்கோரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் இந்த டாப்பிக்லாம் அட்டன் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்றது தான் தெரியல. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெர்முட்டேஷனில் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்து அதில் DCTN நினைக்கிறேன், கான்சனன்ஸ் கம்ஸ் டுகெதர், அந்த கொஷின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 பேர்கிட்ட அட்டனே பண்ணல, ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. எழுதி தப்பான கூட பரவாயில்ல, பட் அட்டனே பண்ணாமல் நிறைய பேர் விட்டுருக்கீங்க. ஸோ அதெல்லாம் ஈஸியான டாபிக்ப்பா பெர்முட்டேஷன்லாம். ஏன் நீங்கள் படிக்கல அப்படின்றது எனக்கு தெரியல. பிகாஸ் நீங்கள் ட்ரிக்னாமெண்ட்ரி ஜாமெண்ட்ரி எல்லாம் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டாப்பிக்கை நீங்கள் விட்டுறக்கூடாது. ஸோ பெர்முட்டேஷன் மாதிரியான டாபிக்ஸ். ஸோ ஏன் அட்டன் பண்ணலை எனக்கு தெரியல, ஒரு டைம் இல்லையா என்னன்னு தெரியல. பட் அட்டன் பண்ணாதவங்க தயவு செஞ்சு பெர்முட்டேஷன் காம்பினேஷன் படிங்க. காம்பினேஷன் படிக்கலனாலும் பரவாயில்ல, காம்பினேஷனும் ப்ராபபிலிட்டியும் ஓரளவுக்கு ஒன்று தான். பட் பெர்முட்டேஷன் நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும். ஏன்னா ஈஸியான டாபிக் அது. நீ என்னோடய வீடியோட சொல்யூஷனை பார்த்தீங்கன்னா ஒரு லைனில் முடிஞ்சிருக்கும். 6 ஃபேக்டோரியல் 4 ஃபேக்டோரியல், அவ்வளோதான், அதுதான் ஆன்சர். ஸோ அதனால் விட்டுறாதீங்க பெர்முட்டேஷன் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸும் நிறைய பேர் அட்டனே பண்ணலை, ஸ்கிப் பண்ணியிருக்கீங்க. ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும்பா நம்ம சேனலில் 4 வீடியோ போட்டிருப்பேன் ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ். அதில் நான் சொல்லியிருப்பேன், ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸில் இதை தவிர வேறு கான்செப்டே கிடையாது, சரிங்களா? ஒரே சைடில் இருந்து ஒரு டாப்பை பார்க்கணும், இல்லைன்னா 2 சைடில் இருந்து டாப்பை பார்க்கணும், அவ்வளோதான். அதை வச்சு நம்ம ஹைட்டை கண்டுபிடிக்கணும். இதை தவிர ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸில் வேறு கொஷினே கிடையாது. நீங்கள் எந்த வருஷத்தோட பேப்பர் எடுத்து பார்த்தீங்கனாலும் அதுதான்ப்பா இருக்கும். சில சமயம் காருன்பாங்க, சில சமயம் ஷிப்புன்பாங்க, மற்றபடி ஒன்றுமே இருக்காது. அதே கான்செப்ட், அதே tan θ, அதே ஃபார்முலா, அதே ஈக்குவேட்டிங் தான். நீங்கள் எந்த வருஷம் கொஷின் பேப்பர் வேணாலும் எடுத்து பாருங்கள். ஸோ அதனால் ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் நிறைய பேர் அட்டன் பண்ணலை, பெர்முட்டேஷன் நிறைய பேர் அட்டன் பண்ணல. ஸோ இது 2 டாபிக் தான் அட்டனே பண்ணாமல் விட்டவங்க, ஸ்கிப் பண்ணவங்க. ஸோ இது 2 ஈஸியான டாப்பிக்கு. இதை மறந்துடாமல் நீங்கள் அடுத்தடுத்த டெஸ்ட்டில் இதை அட்டன் பண்ணுறதுக்கு பாருங்கள். அதுக்கப்புறமா அட்டன் பண்ணி எழுதாதவங்கன்னு இருப்பாங்கல்ல, அதாவது கிட்டத்தட்ட 1 மினிட் கிட்ட ஏதோ பண்ணியிருக்காங்க, பட் ஆன்சரே மார்க் பண்ணல, நெக்ஸ்ட் கொஷின் போயிருக்காங்க. அது என்ன கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ட்ரையாங்கிள் பேஸ்டு கொஷின் நினைக்கிறேன். ஒரு ட்ரையாங்கிளில் அவுட்ரு சைடு ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க, அது ஒரு கொஷின் நிறைய பேர் பண்ணல. அதே மாதிரி கன்கரண்ட்டுன்னு ஒரு ட்ரையாங்கிள் கொஷின் இருந்துச்சு. ட்ரையாங்கிள் ABC சொல்லிவிட்டு கன்கரண்ட் டு DEF 2 ட்ரையாங்கிள் இருக்கும். அந்த 2 ட்ரையாங்கிள் கன்கரண்ட்டுன்னு இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 30-40 செகண்ட் டைம் எடுத்திருக்காங்க, பட் ஆன்சர் போடாமல் ஸ்கிப் பண்ணியிருக்கீங்க. ஒருவேளை ஆன்சர் கண்டுபிடிக்க தெரியலையா, இல்லை தப்பு ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத திருத்திக்கோங்க. பிகாஸ் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் கம்மியான ஃபார்முலாஸ் தான் இருக்குது, ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்குது, சரிங்களா? ஸோ அது திருத்திக்கோங்கப்பா. மற்றபடி நான் ஓகேவாக தான் எல்லாருமே பண்ணியிருக்கீங்க. பட் இருந்தாலும் டைம் கிடைக்கும்போது சின்ன டாபிக்ஸை டைம் எடுத்து படிங்க. ஏன்னா இப்போ இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் கேட்கல, ட்ரையாங்கிள் 2 கொஷின் கேட்டிருந்தேன். இப்போ அடுத்த செட்டில் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் இருக்கும். ஸோ சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் கார்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான கொஷின்ஸ் உங்கள் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க, சரியா? அதை நீங்கள் படிச்சிருக்கணும். அதே மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் கொஷின்ஸ்லாம் நான் அவ்வளோவா கேட்கல. மெஷர்மெண்ட்ஸ் அந்த கோனு, கியூபாய்டு அதெல்லாம் நான் கேட்கல. பிகாஸ் அதெல்லாம் ஃபார்முலாஸ் தான், நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இல்லை அட்டனே பண்ணாதன்னா ட்ரிக்னாமெண்ட்ரி நிறைய பேர் தொடவே இல்லை, கொஷினை தொடவே இல்லை. பட் ஓகே தான், ஒருவேளை நீங்கள் படிக்கலைன்னா அதை விட்டுட்டேன்னா ஓகே, அது தப்பு கிடையாது. ஸோ பட் இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி நான் செட்ஸில் கொடுக்கல ட்ரிக்னாமெண்ட்ரி கொஷினாக அட்லீஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஏன்னா அதே மாதிரி மாடல் வந்துச்சுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக சொல்கிறேன். இது இல்லாமப்பா எல்லாமே ஓரளவுக்கு போட்டிருந்தீங்க. மிஸ்டேக்குன்னு பார்த்தோன்னா ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸில் கொஞ்சம் பேர் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் சிம்பிளிஃபிகேஷனில் ஏதோ நன் ஆஃப் தீஸ் ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கீங்க கொஞ்சம் பேர். ஸோ அதெல்லாம் பேசிக்ஸ் தான், ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஒரு வேளை நீங்கள் ஒரு 14 மார்க்கு தான் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா
நீங்கள் என்ன பண்ணுங்கள், திருப்பி வெட்னஸ்டே அதே டெஸ்ட்டை இன்னொரு வாட்டி எழுதுங்க. ரைட், மற்ற மிஸ்டேக் விட்ட ஆன கொஷின்ஸ் இல்லை கொஷின்ஸே அட்டன் பண்ணாமல் விட்டுருப்பீங்க, அதுக்கு நான் சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். அதை ஒரு வாட்டி பார்த்துட்டு திருப்பி வெட்னஸ்டே தேர்ஸ்டே ஒரு வாட்டி ஒரு ½ அன் ஹவர் டைம் எடுத்து மறுபடியும் அதே டெஸ்ட்டை ஒரு வாட்டி எழுதுங்க. சரியா? எத்தனை வாட்டி எழுதணுமோ எழுதிட்டே இருக்கணும்ப்பா. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இந்த 3200 பேர் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் தான். இப்போது நான் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, எங்கேருந்து வந்து அந்த டெஸ்ட் எழுதியிருப்பாங்கல்ல, அவங்களோட நீங்கள் டேட்டா பேஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் ட்ரிக்னாமெட்ரி அட்டன் பண்ணியிருப்பான். நீங்கள் கஷ்டம்னு நினைக்கிற டாப்பிக்கை அவங்க அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். சரியா? நம்ம படிக்கிறதுக்கும் அவங்க படிக்கிறதுக்குமான சின்ன டிஃப்ரென்ஸ் அதுதான். ஏன் அவங்க பாஸ் பண்ணுறாங்க, நம்மளால் பண்ண முடியலன்னா அதுக்கு காரணம் இதுதான். நம்ம விட்டுறோம், இதை வேணாம் அப்படின்னு விட்டுறோம். பட் அவன் ஓகே தப்பு பண்ணிட்டோன்னு திருப்பி படிக்கிறான். ஸோ அதுதான் இங்கே ப்ராப்ளம். நீங்கள் ஒன்று மட்டும் உங்கள் மைண்டில் ஏற்றி வச்சுக்கணும், ரயில்வே எக்ஸாம்ஸோட கொஷின் மீடியம் லெவலில் தான் இருக்கும். அந்த மீடியம் லெவல் கொஷினை அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணால் தான் பாஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு மீடியம் லெவல் கொஷினாகவே நடத்துகிறது. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் ஏன்னா இந்த டாபிக் இல்லைன்னு அது இது இல்லைன்னு சொல்லி கேட்குறீங்க. வீடியோவை போய் பாருங்கப்பா, சேனலில் ஓரளவுக்கு 90% எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் படித்தா மட்டும் போதும். சரிங்களா? ஸோ ஒருவேளை டெஸ்ட் எழுதாதவங்க திருப்பி போய் ஒரு வாட்டி டெஸ்ட் எழுதுங்க. பைப்பா.